வெல்கம் டு த பி சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பி வாட்ச்ஃபுல் அல்லது பி ரெடி, ஆயத்தமாய் இருங்கள். இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிற வசனம் மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்ப வருவாருன்னு தெரியாது மனுஷகுமாரன். இந்தா அங்க இங்க இப்ப இப்படியெல்லாம் பலர் கட்டுக்கதைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த கதைகளை நம்புவதல்ல, ஆயத்தமாயிருப்பது. நீங்கள் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று வசனம் நம்மை அன்போடு அழைக்கிறது. இத மத்தேயு 25ல நம்ம வாசிக்கிறோம். 10 கன்னியருக்குரிய ஒரு உவமை. 10 பேரும் மணமகனுக்கு எதிர்கொண்டு போகத்தான் போனாங்க. ஆனா அதுல 5 பேர் ஞானமாய் ஆயத்தத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் 5 பேர் அவர்கள் கவனக்குறைவாக, முட்டாள்தனமாக, ஞானத்துக்கு ஆப்போசிட் அதானே, வயசுக்கு ஆப்போசிட் ஃபூல்னஸ் தானே, கவனக்குறைவாக, தகுந்த ஆயத்தமின்றி அந்த தீவெட்டிகளுக்கான எண்ணெயை எடுக்காம வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். எப்ப பவர் கட் ஆனாலும் உடனே அது போடப்படும். எல்லா ஆக்சிஜன் சப்ளை, ஐசியூல மானிட்டர்ஸ் ஓடுறது, அந்த மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறது எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிரும். ஆனா அதை செக் பண்ணல, ஃபியூவல் வாங்கி வைக்கல அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஜெனரேட்டர்ஸ் இயங்குமா? அவசர காலத்துல திடீரென்று ஒரு மழை, புயல், வெள்ளம், பவர் கட் ஆயிருது, ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஐயோ ஆனாகலையே, என்ன செய்வோம்? இப்படி சொன்னா எவ்வளவு பரிதவிப்பு, எத்தனை பேர் மரணம் அடையக்கூடும். இதே தகுந்த ஆயத்தத்தோடு ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் ஃபியூவல் நிரப்பி இருந்ததானால் ஒரு நொடியிலே அது ஆன் செய்யப்படும். அநேகர் அதனாலே தப்பி பிழைக்க வாய்ப்புண்டு. உண்மைதானே? தகுந்த ஆயத்தத்தோடு இருப்போமானால் நாம் மணமகன் வரும்போது எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு போகலாம். அவர் விருந்துக்கு நம்மை அழைத்து செல்வார். ஆயத்தமாயிருங்கள். பி ரெடி. காட் பிளஸ் யூ.